Hi friends, good evening. Welcome to our channel. Friends, இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நாளைக்கு உண்டான நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இன்ட்ராடே லெவல்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராச்சும் புதுசாக பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தென் வந்து நம்மளுடைய டெலிகிராம் ஐடியும் இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஆட் ஆகாத நண்பர்கள் ஆட் ஆகிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நிஃப்டி நல்ல ஒரு கேப் டவுன் கொடுத்துருந்தாங்க. நியர்லி 357 பாயிண்ட்ஸ் வந்து கேப் டவுன் ஆச்சு. பட் ஆனால் காலையிலேயே நான் டெலிகிராம் குரூப்பில் சொல்லியிருந்தேன் மார்க்கெட் வந்து ஃபால் ஆகாது, மேக்ஸிமம் ஒரு அப்வர்ட் மூவ்மெண்ட் தான் கொடுக்குமே தவிர்த்து டவுன்வர்ட் மூவ்மெண்ட் கொடுக்காதுன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் நியர் டு ப்ரீவியஸோட லோ கிட்ட வந்து க்ளோசிங் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ரீவியஸ் லோ கிட்ட வந்து க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் கேண்டில் ஸ்டிக்ஸில் ஒன் டேல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு புல்லிஷ் கேண்டிலாக தான் இருக்குது, தவிர்த்து பியரிஷ் கேண்டிலாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா லோலேருந்து அகெயின் இந்த சப்போர்ட் எடுத்து ரெக்கவர் ஆன மாதிரியே இந்த கேண்டல்லையும் இந்த லோலேருந்து தான் சப்போர்ட் எடுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பட் ஆனால் நம்ம குளோபல் மார்க்கெட்ஸ் அண்ட் குளோபல் நியூஸஸும் கரெக்டாக வாட்ச் பண்ணிக்கணும். இப்போ வரைக்கும் நாளைக்கு கேப் அப் ஓப்பனிங்கில் தான் இருக்குது. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஆஸ் பர் ப்ரைஸ் ஆக்ஷனும் கேப் அப் ஓப்பனிங்கில் தான் இருக்குது. பட் ஆனால் குளோபல் கியூஸ் அண்ட் மார்க்கெட் சென்டிமெண்ட்ஸையும் கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாளைக்கு வந்து நோ ட்ரேட் ஜோன்ன்றது இந்த 17,110ம் 17,026 வந்து நோ ட்ரேட் ஜோனில் இருக்கும். இன்கேஸ் அப்வர்ட் மூவ்மெண்ட்டில் நம்மளுக்கு பிரேக் பண்ணுற பட்சத்தில், அதாவது 17,108 பிரேக் பண்ணுற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் இந்த 17,192 இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தென் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை கரெக்டாக வாட்ச் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். பிகாஸ் ஆஃப் ஆல்ரெடி இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஒரு 4 டைம் பிரேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு பிரேக் பண்ண முடியாமல் தான் ஃபாலோ இருக்குது. இங்கே ஒரு டைம் அதே மாதிரி இங்கே நியர் டு போயிட்டு பிரேக் ஃபாலோ இருக்குது. அகெயின் வந்து இங்கேயும் சேமஸ் அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ண முடியும் ஃபாலோ இருக்குது. ஸோ வந்து நாளைக்கு இந்த ட்ரெண்ட் லைனை ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை டெஸ்ட் பண்ணிட்டு பிரேக் ஆகிற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸாக 17,247ம் அடுத்த ரெசிஸ்டன்ஸாக 17,338ம் அடுத்த ரெசிஸ்டன்ஸாக 17,417ம் அடுத்த ரெசிஸ்டன்ஸாக 17,485ம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்கேஸ் டவுன்வர்டில் ஃபால் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் இந்த 17,029 பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து அடுத்த சப்போர்ட்டா 16,947ம் அடுத்த ஸ்ட்ராங் சப்போர்ட்டா 16,887ம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இந்த ட்ரெண்ட் லைன்ல இருந்து அகெயின் ஒரு பவுன்ஸ் பேக் கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்கு. இந்த ட்ரெண்ட் லைனையும் பிரேக் பண்ணி இந்த சப்போர்ட் அதாவது 16,885யும் பிரேக் பண்ணுது அப்படின்ற பட்சத்தில் அடுத்த சப்போர்ட்டா 16,791ம் அடுத்த சப்போர்ட்டா 16,712ம் அடுத்த சப்போர்ட்டா 16,654ம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி இருக்குன்னா மார்க்கெட் மேக்ஸிமம் இந்த ஏரியாவில் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு இப்படி ஒரு ரீடெஸ்ட் பண்ணிட்டு அகெயின் கீழே வந்துட்டு ஒரு அப்வர்ட் மூவ்மெண்ட் போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்கேஸ் அப்படி இல்லை குளோபல் கியூப்ஸில் எதனா நியூஸ் அப்படி என்னாச்சும் வந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில் இப்படி வந்துட்டு இப்படி ஒரு சைட்வேஸ் ஆகிட்டு கீழே ஒரு டவுன்ஃபால் ஆகிட்டு இந்த ஏரியா அதாவது இன்னைக்கோட லோவை ஒரு ரீடெஸ்ட் பண்ணிட்டு ஒரு அப்வர்ட் மூவ்மெண்ட் போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. நாளைக்கு மேக்ஸிமம் எந்த நியூஸும் இல்லாத பட்சத்தில் நம்மளுக்கு வந்து நிஃப்டி வந்து ஒரு புல்லிஷாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தது இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலேயே க்ளோசிங் கிராஸ் ஆகும் அப்படின்ற பட்சத்தில் பேங்க் நிஃப்டி கொஞ்சம் புல்லிஷாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் க்ளோசிங் கிராஸ் ஆகிருக்கிறது வந்து 340 இந்த ரீஜனில் க்ளோஸ் ஆகிருக்கு. பட் ஆனால் போஸ்ட் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 371 அதாவது இந்த நியர் டு இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நாளைக்கு இன்கேஸ் கேப் அப் ஓப்பன் ஆகிற பட்சத்தில் இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளேயே போகிற பட்சத்தில் மறுபடியும் அகெயின் நம்மளுக்கு ஒரு அப்வர்ட் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. நாளைக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நோ ட்ரேட் ஜோன் இருந்தது இந்த 37,480யும் கீழே டவுன்வர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 37,271 இந்த நியர்லி இந்த 200 பாயிண்ட்ஸில் ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தென் வந்து மூவ்மெண்ட்டும் பெருசாக ஃபாஸ்ட்டாக இருக்காது. இந்த லெவலில் பிரேக் அப்வர்ட் மூவ்மெண்ட்டில் பிரேக் ஆகிற பட்சத்தில் 37,486 இந்த 474 to 486 பிரேக் பண்ணி போகிற பட்சத்தில் நம்மளுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸாக 37,713ம் அடுத்த ரெசிஸ்டன்ஸாக
38,014 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த லெவலை பிரேக் பண்ணச்சுனாலே மூவ்மெண்ட் நம்மளுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். பிகாஸ் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ப்ரீவியஸ்லாம் இந்த லெவலை பிரேக் பண்ணதுமே இந்த கேண்டலையும் பாருங்க, அதே மாதிரி இந்த கேண்டலையும் பாருங்க, அதே மாதிரி இந்த கேண்டலையும் பாருங்க, இந்த 38,000 ரீடெஸ்ட் பண்ணிட்டு தான் அகெயின் ஒரு டவுன்ஃபால் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நாளைக்கு இந்த லெவலை பிரேக் பண்ணாமல் கரெக்டாக வாட்ச் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த லெவல்லேருந்து நியர்லி 300 பாயிண்ட்ஸ் வந்து டக்குன்னு ஒரே கேண்டலில் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தென் அடுத்த ரெசிஸ்டன்ஸாக 38,204 அடுத்த ரெசிஸ்டன்ஸாக 38,455 அடுத்த ரெசிஸ்டன்ஸாக 38,756 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்கேஸ் டவுன்ஃபால் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் இந்த லெவல் ஒரு குரூஷியலாக இருக்குது. 37,271 பிரேக் பண்ணி போகிற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து அடுத்த சப்போர்ட்டா 37,100 அடுத்த சப்போர்ட்டா 36,959 அடுத்த சப்போர்ட்டா 36,793 அடுத்த சப்போர்ட்டா 36,640 அடுத்த சப்போர்ட்டா நம்மளுக்கு 36,500 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி இன்னைக்கோட லோ மட்டும் கரெக்டாக வாட்ச் பண்ணிக்கோங்க. இன்னைக்கோட லோ பிரேக் பண்ணுச்சு அப்படின்ற பட்சத்தில் பேங்க் நிஃப்டி நல்லா வீக் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி தான் கொஞ்சம் நல்லா டிராகிங் இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஹையர் வீக் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது கம்பேர் டு நிஃப்டி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாளைக்கு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்கேஸ் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தென் வந்து நம்ம வீடியோ எப்படி பண்ணியிருக்கோன்றதை பற்றியும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.